அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த அகாடமிக் இயரில் எம்பிபிஎஸ் பற்றியும் பிடிஎஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணி ரெகுலராக சொல்லிகிட்டே வந்தோம். கடந்த ஒரு வார காலமாக எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் எனக்கும் வரல, நானும் கொடுக்கல. எனவே இப்போது அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியான 2024 இன்னைக்கு எம்சிசியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. காரணம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ்ல வேக்கன்சி வருமானது தெரியாது. ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு அப்புறமேலு மேபி பிடிஎஸ்ஓ பிஎஸ்என்ஓ இங்கே வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்த ஒன்று தான். அதனால இப்போது இன்னைக்கு எம்சிசியில் ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 2, அதாவது வந்து ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டை 2வது முறையாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரவுண்ட் ஆல்ரெடி நடத்தி முடிச்சிட்டாங்க, எல்லா சீட்ஸும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து 2 கேட்டகரி ஆஃப் காலேஜஸில் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ் நர்சிங்க்கு அடிஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுடைய ஷெடியூலில் தெளிவாக வந்து எம்பிபிஎஸ்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை. சரிங்களா, எம்பிபிஎஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் எம்பிபிஎஸ் பற்றி எதுவும் சொல்லாததுனால பிடிஎஸ் பிஎஸ் நர்சிங் மட்டும் தான் அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மீனிங் எம்பிபிஎஸ் எல்லாமே 100% ஈவன் ஓப்பன் சீட்டு ஆல் இண்டியா டீம்டு எல்லாத்துலேயுமே முடிஞ்சிட்டதா அவங்க மீன் பண்ணுறாங்க. சரிங்களா, பட் என்னோட ஒப்பீனியன் 2 சீட் வரைக்கும் எம்பிபிஎஸ் வேக்கண்டாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். சரிங்களா, நம்பர் 1 வந்து கொச்சியில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற அமிர்தா அப்படின்ற ஒரு காலேஜில் மொத்தம் 150 சீட்ஸ் வந்து இன்டேக்கு. அதில் மொத்தம் 149 மாணவர்கள் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டே ரவுண்டில் ரவுண்ட் நம்பர் 5, அதாவது 4 ரவுண்ட் முடிஞ்சு கடைசியாக ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஒரு சீட் அலாட் பண்ணாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணலை. ஸோ அந்த சீட்டை வேக்கண்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு மேபி இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாங்களா, இல்லை இன்னைக்கு நாளைக்குள்ள கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு காலேஜ் வந்து பிஎல்டின்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான். ஈவன் அமிர்தாவும் டீம்டு யூனிவர்சிட்டி தான், இதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி தான். இந்த காலேஜ்லேயே வந்து ஒரு சீட் வந்து வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா, இந்த சீட்டும் அலாட் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் பண்ணலை. இந்த 2 காலேஜிலும் ஒரு எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. மற்றபடி ஓப்பன் சீட்லேயோ ஆல் இண்டியா சீட்லையோ எதுலேயுமே சீட்ஸ் வேக்கண்ட் இல்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கிற யதார்த்தமான சுச்சுவேஷன். இருந்தாலும் கூட எம்பிபிஎஸ்ல ஒரு 2 சீட்டுன்னு சொல்லி என்னுடைய பார்வைக்கு, இது இல்லாமல் பிடிஎஸ்ல மொத்தம் ஒரு 10 சீட்டு அதுவும் அரசு கல்லூரிகளில் இருப்பதாக தெரிய வருது. அதே போல் பிஎஸ் நர்சிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 16 சீட்ஸ் வேக்கண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட மொத்தம் 28 இடங்களுக்கான இன்னைக்கும் நாளைக்கும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட ஷெடியூலை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்று, அதாவது 9ஆம் தேதி, சரிங்களா, 9/12/2024 10ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஸ்டே ரவுண்ட் ரூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேமெண்ட் எதாவது கட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேமெண்ட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. காலைல 10 மணிலேருந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சாய்ஸ் லாக்கிங் பொறுத்தவரை நாளைக்கு ஆஃப்டர்நூன் 4 o'clock மேலே சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் கொடுத்துட்டாங்க. ரிசல்ட் கொடுக்கறது 11ஆம் தேதி, 12ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்குறாங்க. 16ஆம் தேதிக்குள்ளே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து இப்போ இருக்கிற அவங்க டெட்லைனாக கொடுத்துருக்குறாங்க எம்சிசியில். அவங்களே இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க, நீட் ஸ்பெஷல் ரவுண்ட் ஷெட்யூல் ஆல் இண்டியா டீம்டு சென்ட்ரல் ஸ்டேட் கோட்டா ஃபார் பிடிஎஸ் பிஎஸ் நர்சிங். சார், பிடிஎஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. எம்பிபிஎஸ்க்கு இன்னொரு ரவுண்டு ஸ்டேட்டில் நடத்துவாங்களா சார்? தேவைகள் இருந்தால், நீடு இருந்தால், ஒரு சீட்டு வேக்கண்ட் வந்திருக்கு, அதை நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மேபி அவங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஷெட்யூல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்பெஷல் ரவுண்ட் 2 ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் எல்லாமே அந்த 9 to 11, அந்த 9 to 11 3 நாளில் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், எம்சிசியில் படுத்தி முடிச்சு அவங்க ஒரு ரிசல்ட் போடுவாங்க. அந்த ரிசல்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டை நம்ம அலாட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இது லாஜிக். இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எம்சிசி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு 4:30க்கும் ஸ்டேட்லேயும் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்து ஒரு நாள் டைம் கொடுத்து சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் வேக்கண்ட் இருந்தால் மட்டும்தான், நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கெல்லாம் சீட் அவைலபிள் இருக்கோ அந்தந்த ஸ்டேட்டு அவங்க கவுன்சிலிங் நடத்தி இதற்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு அவங்க அப்டேட் பண்ண முடியும். ஒரு சீட்டை வந்து கண்டிப்பாக ஒரு மாணவருக்கு கொடுக்க முடியுன்றது தான் இங்கே இருக்கிற உண்மை. ஸோ அந்த ஷெடியூல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கடைசி அப்டேட். 2024க்கு உண்டான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கடைசி அப்டேட்டாக இருக்க முடியும். ஒருவேளை கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதை பற்றி தேவையில்லை இருந்தால் சொல்லலாம். ஈவன் டீமில் அந்த சீட் வேணுனாலும் சொல்லுங்கள்.
பட் ஹையஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் காலேஜ் பொறுத்தவரை ரொம்ப பெரிய காலேஜ், ஹையஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், அதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி எப்போதுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் மாதிரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கம். ஆல்ரெடி நம்ம மூலியமாக ஜாயின் பண்ண மோர் தென் 100+ டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடான ஆல்ரெடி பல கோர்ஸுகள் நம்ம மூலியமாக ஆலோசனை கேட்டு ஜாயின் பண்ணவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க போகிறோம். இது பழைய மாணவர்களுக்கு. அடுத்த கேட்டகரி இந்த வருஷம் +2 ஆஃபர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான கோர்ஸை பற்றியும் அரசு கல்லூரிகளில் இருக்கிற இந்தியா முழுவதும் இருக்கிற கல்லூரிகளை பற்றியும் பேச போகிறோம். அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரெடியாக இருங்க. நம்மளுடைய மிகப்பெரிய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலானது மாணவர்களின் ஒரு படிப்பை எப்படி தேர்ந்தெடுப்பது, நமக்கு இது ஸ்காலர்ஷிப் எதுவும் இருக்கா, எங்கே படிக்கலாம், இந்தியா முழுவதும் எப்படி போகிறது, இதற்கான ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிற முயற்சி பண்ணுறோம். நானும் அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையுள்ள மாணவர்களாக இருக்கும் பெற்றோர்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.